இப்போ பேசுறது எல்லாமே வந்து பொய்யா இருக்க மாதிரி மக்கள்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையே பொய் தானே. அவர் 2009 அவர் அங்கே இருந்தார்ல ஸ்ரீலங்காவில், அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்ததில் யாருமே நம்பவும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இவரே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் ஆக்டர் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் ஒன்றா போனாங்க, அவர் பார்த்து பேசுனாங்க. இவர் 2 நிமிஷம் தான் பார்த்து பேசினார். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் நம்ம ராஜ்கிரண் சொன்னதெல்லாம். ஓகே, ஒரு சும்மா பொய்யா சொல்லிட்டு அவர் கூட இருந்தேன் இவர் கூட இருந்தேன்னு ஊர் மக்களை நல்லா வாயிலே ஏமாத்துறாரு. இப்போ சீமான் அவர்கள் பேசினாலே அது வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு எப்படின்னா, ஒரு இதனால கொஞ்சம் நல்லா ஒரு இதாக பேசியிருக்காரு வந்தார். இப்போ அவர் பேசுகிறது உடன்பாடாக இருக்கிறனால இப்போ அவரும் ஒரு எல்லா அரசியல் மாதிரி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது. சீமானை நான் ஒரு அரசியல் பிரமுகர் அப்படின்னு தான் மதிக்கிறோம். ஆனால் அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா அவருக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கிற மனுஷன் தான் நான் ஓட்டு போடுவேன். அதனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எங்களால் ஏற்றுக்க முடியாது. இப்போ பேசுறது எல்லாமே வந்து பொய்யா இருக்க மாதிரி மக்கள்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையே பொய் தானே. அவர் 2009 அவர் அங்கே இருந்தார்ல ஸ்ரீலங்காவில், அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்ததில் யாருமே நம்பவும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் இவரே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் ஆக்டர் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாரும் ஒன்றா போனாங்க, அவர் பார்த்து பேசுனாங்க. இவர் 2 நிமிஷம் தான் பார்த்து பேசினார். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் நம்ம ராஜ்கிரண் சொன்னதெல்லாம். ஓகே, ஒரு சும்மா பொய்யா சொல்லிட்டு அவர் கூட இருந்தேன் இவர் கூட இருந்தேன்னு ஊர் மக்களை நல்லா வாயிலே ஏமாத்துறாரு. ஆனால் உண்மையாக நல்லா தான் ஏமாத்துறாரு. முட்டாள் தம்பிகள் தான் கூட இருக்காங்க. அது உண்மைதான், அது ஊருக்கே தெரியும். அவர் சும்மா வேஸ்ட்டுங்க. அவர் சும்மா ஏதாவது பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு. ஊரை ரொம்ப அங்கங்கே டிராஃபிக் தான் ஆக்குறாரு. சும்மா ஒரு கும்பலை சேர்த்துட்டு அவனுங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல கூட இருக்கவங்க. அவரோட கட்சி வேறு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வேறு இது பண்ணுவாங்க. அது இவ்வளோ நாள் இருந்து அங்கீகரிக்கப்படலைனா தான் தப்பு. இப்போ படலைன்னா தப்பு. இந்த ஒரு 10 வருஷத்தில் அது எல்லாருமே யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே தான் இதுவாகுறாங்க. ஆனால் இவர் ரொம்ப பொய் தான். அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கமாண்டெல்லாம் எடுத்து பார்த்தாலே கீழே என்ன சொல்கிறாங்க எல்லாரும். இப்போ சீமான் அவர்கள் பேசினாலே அது வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு எப்படின்னா, ஒரு இதனால கொஞ்சம் நல்லா ஒரு இதாக பேசியிருக்காரு வந்தார். இப்போ அவர் பேசுகிறது உடன்பாடாக இருக்கிறனால இப்போ அவரும் ஒரு எல்லா அரசியல் மாதிரி ஆகிட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, நான் இவரை போய் பார்த்தேன், இவர்கிட்ட பேசினேன், இவர் கூட நான் அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப லைக் பண்ணேன். அவருக்கு தான் ஓட்டும் போட்டேன் 2 வாட்டி. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவர் பெரியாரை பற்றி அவர் தப்பாக பேசுறது. அது நமக்கு எதனாலன்னு ரீசன் நம்ம சரியாக தெரில. நான் அவர் ஏன் அப்படி பேசுகிறாரு, அதுக்கு முன்னாடி நல்லா பேசியிருக்காரு, பெரியார் பற்றி நல்லா பேசியிருக்காரு. அது இப்போ நமக்கு அது ஒத்துக்க முடியல. அது என்ன எதுன்னு சரியான ரீசன் நமக்கு சரியாக தெரில. எல்லோரும் வெறுக்கிறப்ப, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வெறுக்கிறப்ப நம்ம இது மாதிரி தான் இருக்கணும். ஓகே, தொடர்ந்து திருவள்ளூர் இந்த மாதிரி சொன்னார், பெரியார் இந்த மாதிரி சொன்னார், காமராஜர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவரே போய் பார்த்த மாதிரி பேசுகிறாருல, அது உங்களுக்கு எப்படி? அவ்வளோதான். அவரை பற்றி எனக்கு அவர் நல்ல ஒரு இதாக இருந்தார். இப்போ எனக்கு அவரை வெறுக்க மாதிரி தான் ஆயிடுச்சு. சீமானை நான் ஒரு அரசியல் பிரமுகர் அப்படின்னு தான் மதிக்கிறோம். ஆனால் அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா அவருக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கிற மனுஷன் தான் நான் ஓட்டு போடுவேன். அவர் பேசுகிறது பொய், உண்மை. அதுக்கு அது நம்ம உறுதினங்கமாக நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஆனால் அவர் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறார். அது பார்த்தீங்கன்னா அவர் உண்மையாக பேசுகிறாரோ பொய் சொல்கிறாரோ அது தெரியாது. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கில் தட்டி விட்டா, காலைல கூட ஒரு நீக்குறக்காரனுக்கு ஏதோ வாத்தா அப்படின்னு ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் இங்கே குறையுது. அவருடைய மக்களிடையே அவரோட
கருத்துக்கள்லாம் வந்து தப்பா போய் சேருது. ஸ்டேட்டஸ் வந்து குறையுது. ஒருத்தர் ஒரு பாலிடிக்ஸ் வந்து பேட் வேஸ் யூஸ் பண்ணும்போது அவரோட ஸ்டேட்டஸ் வந்து குறையுது. அவர் வந்து கரெக்டாக பேசுகிறாரா இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணி பேசுகிறாரான்னு மக்களால் யூகிக்க முடியாது. நன்றி. கரெக்டா? இதுதான் ஒன்று. அதனால வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எங்களால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப பழக்கம் இல்லை இருந்தால் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து எந்த கட்சி வரும் எப்படின்னா ஒன்றுமே புரிய முடியாது. இப்போ பாலிவுட்டில் இருக்கிறது டிஎம்கே தான், மீதி எல்லாமே வந்து இப்போ அண்ணா டிஎம்கே புரிஞ்சு போயிருக்கு. சீமானுக்கு ஒரு 8% 10% முதல்ல வந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சீமானை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியும் தெரியும் தெரியும். அவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு? பேசுறதெல்லாம் காரசாரமாக தாங்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளுக்கு அந்த சரித்திரம்லாம் அவ்வளோ தெரியாது. இப்போ பெரியார் இப்போ 1967 அப்போ 65லலாம் வந்து ஹிந்தி போராட்டம் நடந்தது. ஹிந்தி மொழி தேவையில்லைன்னு ஒரு போராட்டம் நடந்தது. அப்போல்லாம் வந்து அப்போ அதுலேருந்து உருவானது தான் டிஎம்கே. அதுதான் மெயின். டிஎம்கே வர்றதுக்கு காரணம் மெயின் அதுதான். ரெண்டாவது வந்து என்னன்னா, காங்கிரஸ்காரங்க வந்து அதிகமாக படிப்பு கிடையாது. அப்போ வெறும் தமிழ் தான் படிக்க முடியும், வேறு எந்த படிப்பும் கிடையாது. டிஎம்கேல அதிகமாக படித்ததே அண்ணாதுரை தான். அதுக்கு மேலே இருக்கலாம், நிறைய கே.ஏ. கிருஷ்ணசாமி இருக்காரு, மதிய அழகர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. நெடுஞ்செழியன் வந்து ஒரு கல்லூரி ஆசிரியர், பச்சைப்பாஸ் ஆசிரியர், அதில் படித்து அதுலேயே கல்லூரி ஆசிரியர் ஆனார். நிறைய பேர் இருந்தான்னா கூட அந்த நாவன்மை பேச்சு திறமை வந்து அண்ணாதுரை கிட்ட அதிகம். அதாவது கவர் பண்ணி பவர்ஃபுல்லாக எடுக்க. ஆமாம், ஈர்ப்பு சக்தி அதிகம். நான் நிறைய அண்ணாதுரை மீட்டிங்லாம் பார்த்துக்கிறேன், காமராஜர் மீட்டிங் கூட பார்த்துருக்கேன். பட் என்னன்னா அப்போ அவ்வளோ ஜனம்லாம் அவ்வளோ இல்லை. நான் வந்து ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதே அண்ணாதுரைனா ஒரு 1000 பேருக்கு மேலே அப்போ சேருவாங்க. அப்போ ஜனத்தொகை கம்மி வேறு, ஓரளவுக்கு கம்மி தான். இப்போ ஜனத்தொகை வந்து குறைஞ்சி ஒரு 15 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ இருக்கிறத விட 100 மடங்கு அதிகமாக இருக்குது அப்போ. பட் இவர் பேசுகிறாரு, இது வாலிபர்களுக்கு தான் பிடிக்கும். ஆமாம், வாலிபர்களுக்கு பிடிக்கும். பட் ஏன்னா இப்போ பெரியாரை பற்றி அவங்களே வந்து சில பேர் வந்து இவர் பேசுறது எல்லாமே பொய் அப்படின்றாங்க. பொய்ன்னு வந்து 100% சொல்ல முடியாது. பட் பெரியார் இருந்தார், அவர் இருந்தப்போ நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. பட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் ராமர் சிலைக்கு மாலை போட்டார், செருப்பு மாலை போட்டார், அப்படி இப்படி ஜாதி மொழி வேற இல்லைன்றாங்க. இப்போ நிறைய அரசியல்வாதிங்க வந்து வெளியே வந்து நான் ஆன்மீகவாதி, நான் கோயிலுக்கு போக மாட்டோம், வரமாட்டோம், எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க. இப்போ நிறைய பேர் இந்துக்களே கிறிஸ்டினாக மாறிடுவாங்க. ஆமாம், நிறைய இந்து பேர் வந்து சிட்டியில் ரொம்ப அதிகம். காரணம் டைம் ஆகுது. தெரியாது சார், நான் பாலிடிக்ஸே பார்க்கறது கிடையாது. விஜய் அவர்களை பத்தி இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, நல்லா கொஞ்சம் ரயில் அக்கிரமம் நடக்குது. கொஞ்சம் சட்ட ஒழுங்கு வந்து நரேந்திர மோடி நல்லா புதிய அருமையான இன்னைக்கு ரயிலோ 13 வருஷமாக அட்டகாசமாக இருக்குது. ரயிலோ இந்த காங்கிரஸ் 50 ஆண்டு ஆட்சி ஆனது, ஒன்றுமே கீக்கல. இன்றைக்கி நரேந்திர மோடினா அட்டகாசமாக அது ஆட்சி. இன்றைக்கி ரயிலோ சூப்பராக இருக்குது. ஒரு பேப்பர் இல்லை, இந்த ரயிலில் வந்து இந்த கூத்து நடக்குது. இந்த லவ் பார்க்குற மாதிரி காதல், ஒரு ஆர்பி விடுங்க, ஆர்பி அடிங்க, டிக்கெட் இருந்தால் பேசுங்க, தட்டி விடுங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமானை பற்றி நம்ம வந்து பேசவே முடியாது, எங்கள் பற்றி பேச முடியாது. பாமக பற்றி அவருடைய இது இப்போ வந்து இப்போ இதில் எலெக்ஷன் நடக்குது, இடைத்தேர்தல் சீமா நிற்கிறார், அண்ணா திமுக நிற்கல, திமுகவுக்கும் சீமாவுக்கு தான் போட்டேன். சீமா வந்து நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். சீமா மாதிரி ஒரு பவர்ஃபுல்ல ஆளு இன்னைக்கு இந்தியாவில் எவனுமே கிடையாது. ஆமா, எங்க ஐயா மருத்துவரை வந்து எங்க இதுக்காக வரணும், இதே திருமாவளவன் வந்து அவர் வேலை சாதித்தான். ஆனா எங்க ஐயா வந்து மருத்துவரை சொல்லுவாரு, அவங்க தான் பேசுவாங்க. சீமான மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இது கிடைக்காது. நாங்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு 82 கட்சி ஆரம்பித்தோம், அணிசங்கன் இது வரைக்கும் ஓடிங்குது. சீமா மாதிரி தங்கமான மனுஷன். இவங்கெல்லாம் குடும்ப அரசியல், இந்த திமுக குடும்ப அரசியல். இந்த குடும்ப அரசியல் என்னைக்கு ஓய்க்கணும், இந்த நாடு உருப்படும். உதயநிதி
உதயநிதி பையன் நல்லா புதிய கனிமை அந்த பாரம்பரியம் வாங்க. சீமா என்ன பேசினாருன்னா இவரை பத்தி பேசுறாரு. விஜயெல்லாம் விட்டுருங்க, அவர் படம் நடிச்சாரு, கூட்டம் எல்லாரையும் காமிக்கலாம், கூட்டம் வந்து எல்லாரையும் காமிக்கலாம். சினிமா துறை இப்ப விஜயகாந்த் பண்ணாரு, திமுக ஒன்னே வாசல் அண்ணா திமுக அம்மா முதலமைச்சருக்கு பார்த்து எதிர்கட்சியா உக்காந்தாரு. நல்லா கடுக்க விஜயகாந்த் எதிர்கட்சியா உக்காந்தாரு. அவர் வந்து சினிமா மாதிரி நடிச்சாரு. சினிமாவில் அப்படி கிடையாது. இங்க வந்து கூலி தரணும், அடிப்படை இறங்கி போனோம், நேருக்கு நேரு பேசுவார். வேற விஜயகாந்த் மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷன் எம்ஜிஆரே மிஞ்சிட்டாரு. சத்தியமாங்க விஜயகாந்த் சத்தம் ஒண்ணு தெரியுது அப்படி வரலாறு. அங்க போனா ஏதாவது சாப்பாடு. நான் ஐபோன்லாம் கிடையாது, நான் சாதாரண போனா, நான் பெரிய பணக்காரன் தான், ஆனா காமிச்சிக்க மாட்டேன். சீமா வந்து ஓப்பனா பேசுவாள் தான். இன்னைக்கு விற்கிற வண்டியில இன்னைக்கு நேருக்கு நேர் மோதல். நல்லா புரிஞ்சு திமுக கவர்மெண்ட் என்னைக்கு ஓஞ்சாதான் இன்னைக்கு நாடு உருப்படும். பெருமிக்கலாம் இல்லைங்க. இலவசம் எதுக்கு வர்ற? இலவசம் நீ 1000 ரூபாய் குடும்ப தலைக்கு போடுற, நீ ஈபி எவ்வளவு கட்டுற? எவ்வளவு கட்டுற ஈபி சொல்லுங்க. இந்த பசங்களை எங்க வெளியூர் இருப்ப இப்ப வயசு இந்த காலேஜ் உள்ள சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்றாங்க. அண்ணா இன்ஸ்டியூட்ல ஒரு பொண்ணை தூக்குறான். நல்லா புரிஞ்சுக்க, தூக்குறான், ரேப் பண்றான். அவன் என்ன சொல்றான்? சாருன்னா யாரு சாரு? அவனை காலை முடிச்சுட்டா அவனுக்கு குண்டேச போட்டாங்க. யாரு? நெட்வொர்க்கு சொல்லுங்க. அதான் அண்ணாமலையும் பேசினாரு. நல்ல அண்ணாமலை தான் பேசினாரு. யாரு சாரு? அந்த சாரு யாரு? டிஜிபி தான் பேசுறான். அவனை காலை உடைச்சிட்ட. வாங்க வெளியே வாங்க. இந்த பொண்ணு இந்த உங்களுக்கு தெரியாது, அது வெளியூர் வருது, பாதுகாப்பு இல்லை. இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்க, ரேப் பண்ற. அண்ணா இன்ஸ்டியூட்ல அவன் பேர்ல 20 கேஸ் இருக்குப்பா. அவன் எப்படி உள்ள போக முடியும் சொல்லுங்க? இப்ப சீமான் பேசினாலே அது வந்து போய் சீமா வந்து பாருங்க, அந்த ஆளுக்கு துட்டு வாங்க மாட்டாங்க. அந்த ஆளு கத்துவான், தங்கமான மனுஷன். எங்க ஐயா பத்தெல்லாம் பேசவே மாட்டான். அது கூட எடப்பாடி பேசுற சட்டத்தில் இல்லை. எடப்பாடி பேசினாரு அன்னைக்கு துறைமுறை ஆபாய்க்கான். இது குடும்ப அரசு. யாரு சாரு? ஏன்னா உதயநிதி மாற்றம் சுகாதார அமைச்சர். வாங்கடா மக்களுக்குங்க. நீ சொல்றீங்க நான் தமிழ் சொல்றீங்க, என்ன நீ பண்ணீங்க தமிழுக்காக? உன் குடும்பம் மட்டும் குறைக்கணும். நீ இலவச பஸ் விட்ட, நல்ல இலவச பஸ் விட்ட, நல்லா புரிஞ்சுக்கோ. குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் நீ நக்கி போயிருப்ப. மோதுரா உன் குடும்பம் தான் வரணுமா? நீ வந்து திருவாரூர் கலைஞர் வந்து உங்க அப்பா வந்து கப்பல் உங்க அப்பனுக்கு வந்து 200 கோடி பிளானாக்கு வைக்கிற, செலவு வைக்கிற. ஏன்டா வைக்கிற? இன்னைக்கு 10% மக்கள் கருதியா? எடப்பாடி வந்து நம்ம 4 வருஷம் வண்டி ஓட்டினார். கொரோனா டைம்ல 2000 தினம் கொடுத்தாரு. பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு நீ கொடுத்தியாடா? சொல்லுங்க. கூட்டணி வைக்கிறீங்க, எல்லாமே இருக்கிறீங்க. நீ பேசுங்க. மாநில கமிட்டி, இந்திய கமிட்டி இருக்குது, முத்தாசு இருக்கிறான், எவனு இருக்கிறான், பேசுங்க. நல்லா புரிஞ்சுக்குவா. சீமா பேச வந்து நியாயமான வார்த்தை. இது குடும்பம், இது குடும்ப அரசியல ஒழிக்குங்க. சத்தியம் தமாசு இல்ல. எங்க அண்ணன் தான் மக்கள் சிஆர் பாஸ்கர். நாங்க நேரமே போவோம். நாங்க எவனையும் கட்டிக்க வாங்க மாட்டோம். நாங்க கட்டிக்க வாங்க மாட்டோங்க. எங்க மாமா சேலம் ஆறா தமிழ் சொல்லுவேன். எல்லாருக்கும் 100 சாப்பாடு. இன்னைக்கு 33 கடை சேலம் ஆறா பிரியாணி கடை. 33 கடை ஒரு போலீஸ்காரன் 15 பிரியாணி வாங்கி போறான். நல்லா புரிஞ்சுக்கோ, பேசுங்க. சட்டம் மட்டும் சரியில்லையே. ஒரு பொம்பளை தனியாக நடந்து போக முடியலையே. சொல்லுப்பா. சேலம் செஞ்சு பாருங்க, 33 கடை இருக்கு. 33 ஒரு கடைக்கு 15 பிரியாணி. சொல்லு. நீ குடும்பம் சொல்றீங்க, தமிழ் சொல்றீங்க. தமிழ பொங்கலிக்க ஒரு கரும்பு ஒரு அரைச்சி குத்தா போடுமா? அந்த 100 ரூபா வாங்க முடியாதா? இருங்க. போன வாட்டி காரியம் வந்து 1000 ரூபா கொடுத்த, 1000 ரூபா கொடுத்த. எடப்பாடியார் வந்து கொரோனா நடத்த வாங்க கொடுத்தாரு, 2000 ரூபா கொடுத்தாரு. எடப்பாடி வந்து 4.5 வருஷம் இந்த 8 வயசால கொண்டு வந்தாரு. நீ கொண்டு வந்தியா? சொல்லுங்க. இன்னைக்கு மெட்ரு இன்னைக்கு மக்கள் பாருங்க, இங்க தட்டினாலி இல்ல நல்லா புரிஞ்சுக்கப்பா. நீ பேசுறிய குடும்ப அரசுல ஓடிங்கய்யா. குடும்ப அரசுல இருக்கக்கூடாதுயா. சீமா விஜய் விட மாட்டீங்க, ரோட்டு நாய் விட மாட்டியா. இவனுக்கு அரசியலே தேவையில்லை. இந்த திமுக இந்த குடும்ப அரசுல ஓய்ங்கய்யா.
எவனோ ஒரு புதுசா விட மாட்டேங்க, விஜய் விட மாட்டேங்க. நன்றிண்ணா. தப்பு இல்லைப்பா, தப்பு இல்லை. என்கிட்ட எந்த 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 நான் வேற மாதிரி பேசுவேன், என் செய்தி வேற மாதிரி தெரியுமா? கொல்ல உதயநிதி என்னங்கடா, இல்ல உங்க அப்பா வந்து இல்ல கலைஞர் வந்து கப்பல தீன்னு வந்தான், திருவாரூர் வந்து திட்டு சொல்லி வந்தான். சொல்லுங்க, இது வரலாதாங்க பேச மக்களுக்கு தெரியணுங்க. திமுக சொல்லிய திமுக கட்சி 50 வருஷமா கட்சியில் இருப்பான், அவனுக்கு சீட்டு தராது. எவன் போட்டி தரானோ அவன் தான் போட்டி. சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் பொய்யான கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி நீங்க அவரு ஒரு மாற்றம் தேவனுங்க அவர் வந்தாரு, எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கைக்குள்ள வந்துச்சு. ஒரு % ஓட்டுக்குள்ள வாங்கிக்கல, சில %. ஆனால் இல்லைன்னா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறாரு. ஒரு காலத்தில் பெரியார் வாழ்கன்னு போஸ்ட் அடிச்சாரு, நீ பெரியார் என்ன செஞ்சாரு கேட்காரு. இவர் பெரியார் பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்கு? இவர் பெரியார் வருவோம்னா அவர் கால் தூசி வருமா? அவர் அடித்து சாக்கடையில் போட்டாங்க பெரியார், தெரியுமா? பெரியார் கலைஞர்லாம் அடித்து சாக்கடையில் செத்து போய் யாரோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. இவர் எந்த சினிமாவில் கூட சாக்கடையில் விழுந்ததில்லை. அவர் என்ன கஷ்டப்பட்டார் நாட்டுக்கு. நல்லது பண்ணணும்னா நீ கட்சியை வளர்க்கணும், அது பண்ணணும். டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு எதாவது ட்ரை பண்ணாரா? கட்சிக்காரன் குடிக்கவே மாட்டாங்களா? இது ஒரு சர்வே பண்ண சொல்லுங்க. இவ்வளோ பெருசு ஓட்டு ஒரு கட்சியில் எவ்வளோ பேர் குடிக்கிறாங்கன்னு அவங்க கட்சியில் முதல்ல சர்வே பண்ண சொல்லுங்க. முதல்ல இவர் சாராய கடை மூடுறதுக்கு போராடணும், லஞ்சம் ஊழல் எடுத்து போராடணும், சமூகத்தில் நிறைய போராடணும். அதெல்லாம் எடுத்து போராடணும், எல்லாரும் மக்களே மதிப்பாங்க. பரவாயில்ல, நம்மளுக்காக போராடுறாங்க. எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் போஸ்ட் அடிச்ச வேண்டியது. யார் பிறந்தனாலோ அவர் இவர் இவர் அப்படின்னு சொல்லி ஜாதி கட்சியை வச்சு போஸ்ட் அடித்து அவர் எங்கள் சித்தப்பா, இவர் எங்கள் மாமா, பெரியப்பா, இதுதான் வேலையாக இருக்கு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, முன்னேற்றத்துக்கு எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். இவர் தான் இளைஞருக்கு வழிகாட்டணும். அதான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்ப இளைஞர்களே வந்து போய் அவர் எல்லாரையும் சொந்த கொண்டாடி சினிமாவுக்கு ஃபோனுக்கு அடிமை ஆயிட்டாங்கப்பா. ஃபோன் அது வந்து ஃபோன் வந்து கிணறு மாதிரி ஆயிடுச்சு. ஆர்டிக் கடலை விட அண்டார்டிக் கடலை விட ரொம்ப ஆழமாக இருக்குது ஃபோனு. அதில் மூழ்கிட்டாங்க. அதில் மூழ்கிட்டு ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாருமே அப்துல் கலாம்ங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இந்த ஓப்பன் பண்ணி இந்த கேம் ஷூட்டிங் கேம் விளையாடுறது, மற்றபடி இந்த சினிமா பார்க்குறது, வாட்ஸ்அப் கிளிப்ஸ் பார்க்குறது, இதுதான் அவங்களுக்கு தெரியுதே தவிர வேறு வேர்ல்டு நாலேஜ்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் பெரிய இது மாதிரி வச்சுட்டு முடிய இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு அது இது பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு ஏதாவது அப்படி லவ்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பெரிய புரட்சி பண்ணிட்டாங்க? யாரெல்லாம் கூப்பிடுங்க. ஒரு ஆள் அஜித் வாழுங்கிறான், ஒரு ஆள் விஜய் வாழுங்கிறான், ஒரு ஆள் அது வாழுங்கிறான். எவன் காந்தி காமராஜ் பற்றி கேளுங்க, தெரியாது. காமராஜரை விட ராமராஜன் தான் தெரியுது அவங்களுக்கு. நிறைய பேர் ராமராஜன் நினைச்சிட்டு இருக்காங்க. காமராஜன் அந்த கரகாட்டக்கார படம் நடிச்சு அவர் தானே காமராஜ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அவன் சொல்லுவான், அவனுக்கு தெரியல. கேட்டா ஸ்மார்ட் போன் வச்சுருந்தேன், பெரிய நாலேஜ், பெரிய இவர் என்ன கிழிச்சா ஒரு மண்ணாங்கடியும் தெரியல உனக்கு. மாத்தணுங்க அவங்களெல்லாம். வேற. நன்றி.